This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல முதல் சென்டென்ஸ், நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கேன். அதாவது நான் மிகவும் குழம்பி உள்ளேன் அப்படின்னா என்னன்னா, நம்ம பேசும்போது என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் பெர்ப்ளெக்ஸ்டுன்னு சொல்லலாம். ஐ எம் பெர்ப்ளெக்ஸ்டு அப்படின்னா குழப்பத்துல இருக்கேன், சரியான இதுல இல்லை, குழம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அந்த பையனுடன் இருங்கள். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வேற எங்கேயும் போயிடாதீங்க, அவன் கூடயே இருங்கன்னு சொல்லிட்டு நம்மள சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம யார் கூடயாச்சும் போகும்போது ஸ்டே வித் தட் பாய், அவன் கூடயே இருங்க, அவன் கூடயே கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதை ஸ்டே வித் தட் பாய், ஸ்டே வித் தட் பாய் அப்படின்னா அவன் கூடயே, அந்த பையன் கூடயே இருங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது, ஒரு ட்ரெஸ் எங்க காணோம் அப்படின்னா கபோர்ட்ல இருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மேபி கபோர்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கபோர்ட்ல இருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்றது இட் மைட் பி இன் த கபோர்ட், இட் மைட் பி இன் த கபோர்ட். இதுல வந்து நமக்கு டவுட்டா இருக்கும் இல்லையா? இருந்தா இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸிங்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல மைட் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கபோர்ட்ல இருந்தா இருக்கும், இட் மைட் பி இன் த கபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒருவேளை கபோர்ட்ல பார்த்தோம் அங்கேயும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இது சொல்லுவோம், ஒருவேளை ஷெல்ஃப்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இருக்குமோ அப்படின்னு சொல்றது. இல்லை அப்படின்னா பெஞ்சு கடியில இருக்குமோ, டெஸ்க்கு கடியில இருக்குமோ, பெட்டு கடியில இருக்குமோ, இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? அதை இட் வுட் பி ஆன் த ஷெல்ஃப், இட் வுட் பி ஆன் த ஷெல்ஃப், இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து இட் வுட் பி ஆன் த ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இருந்தா இருக்கும் அப்படின்னு டவுட்ல சொல்றத இட் மைட் பின்னு சொல்லுவோம். இருக்குமோ அப்படின்னு சொல்றத உட் பின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, டீ சூடா இருக்கு, ஊதிக்கோ. டீ சூடா இருக்கு, ஊதிக்கோ. இது எப்படி சொல்லலாம்? டீ சூடா இருக்கு அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸா வச்சுக்கோங்க. ஊதிக்கோ அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸா வச்சுக்கோங்க, ஒரு வேர்டா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டீ சூடா இருக்கு அப்படிங்கிறத blow it, it's hot அப்படின்னு சொல்லலாம். blow itனா ஊதிக்கோ, ஹாட்டா இருந்தா it's hot. இது வந்து ஒரு குட்டி சென்டென்ஸ். blow it if tea is hot அப்படின்னு சொன்னா டீ சூடா இருந்தா ஊதிக்கோ அப்படின்னு சொல்லி. அடுத்தது, டேபிள் மேல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த ஃபோன் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி? ஸோ இதை வந்து டேபிள் மேலே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றத இட் குட் பி ஆன் தி டேபிள், இட் குட் பி ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டேபிள் மேலே இருக்கு அப்படின்னு சொல்றத இட் குட் பி ஆன் த டேபிள். நூலகம் எங்கே என்று சொல்ல முடியுமா? அதாவது இப்படி சொல்லலாம், நூலகம் எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமான்னு சொல்லலாம். இல்லை நூலகம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறத could you tell where the library is அப்படின்னு கேட்கலாம். could you tell where the library is, கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்க லைப்ரரி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா கேன் அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்கறது, குட் வந்து பொலைட் ஃபார்ம்ல கேட்கும் போது குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, அவன் பந்தை உடைத்தான். இது எப்படி சொல்லலாம்? அவன் பந்தை உடைத்தான். he kicked the ball, he kicked the ball அப்படின்னா பந்தை உதைத்தான். நார்மலாக உதைத்தான் அப்படிங்கிறத he kicked அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம், சீரியஸா இருக்கு. இப்போ பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.